இந்த வீடியோல ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நாஃபெட் பத்தினது. நாஃபெட் அப்படின்னா என்னன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ். ஓகே, நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். இது ரெண்டு மட்டும் நடுவில் ஒரு நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். இந்த ஒரு பாடி பேர் தான் வந்து நாஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எது ரிலேட்டடா இருக்கும்னா மேக்ஸிமம் வந்து இந்த கிரைன்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதோட ப்ரொக்யூர்மெண்ட், மார்க்கெட்டிங், ஸோ அந்த கோஆபரேட்டிவ் மெயின்டைன் பண்றது, ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நாஃபெட் இருக்கு. இதை வந்து 1958 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டா என்ன பண்ணிருக்குன்னா நிறைய டிஜிட்டலான விஷயங்கள் கொண்டுட்டு வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ அதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாஃபெட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாஃபெட் இன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் போர்ட்டல். ஆக்ஷன் போர்ட்டல் அப்படின்னா ஆக்ஷன் வந்து ஏலத்துக்கு வரும். ஸோ ஏதோ ஒரு பொருளை வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஓகே, ஃபார்மர்ஸ் வந்து டைரக்டா இதுலவே வித்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் தான் நாஃபெட் இன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிடில்மேன் கிடையாது. ஃபார்மர்ஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன, மிடில்மேன் தான். நடுவில் ஒருத்தவங்கள்ட்ட விற்பாங்க, அவங்க வந்து ஃபார்மருக்கு கம்மியான விலை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க அவங்க விற்கும் போது அதிகமான லாபத்துக்கு விற்றுப்பாங்க. ஸோ அந்த மிடில்மேன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். பட் இந்த போர்ட்டல்ல அந்த மிடில்மேன் பிரச்சனையே கிடையாது. டைரக்டா ஃபார்மர்ஸ் இதுவே விற்றுக்கலாம். அண்ட் இதுக்கான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு 48 hours 2 நாளைக்குள்ள அதுக்கான பேமெண்ட் வந்து நடந்துரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டல். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் ERP அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் நாஃபெட் கல்யாண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாஃபெட் கல்யாண். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நாஃபெட் ரிலேட்டடான டிஜிட்டல் போர்ட்டல்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாஃபெட் இன்னு, திருஷ்டி, ERD, நாஃபெட் கல்யாண். இந்த நாஃபெட் கல்யாண் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ் இருக்காங்களா அவங்களோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. எப்படி ஹெல்ப் பண்ணுவோம், இதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல 1% ஆஃப் ப்ராஃபிட்ட எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஃபார்மர்ஸோட குழந்தைங்க, ஓகே, ஃபார்மர்ஸோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டல் தான் நாஃபெட் கல்யாண் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். ஸோ வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாஃபெடும் NCCF அப்படின்னு சொல்லுவாங்க. NCCF அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து கோஆபரேட்டிவ், இது வந்து கன்சியூமர், மற்றபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, இது என்னது நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ஓகேவா, அதே மாதிரி இது வந்து நேஷனல், அதே கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ், ஓகேவா, கன்சியூமர்ஸ்னு வரும், அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. நாங்கள் வந்து பல்சஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் ஃபார்மர்ஸை பல்சஸ் வந்து வளர்க்குறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான். இன்கேஸ் ஃபார்மர்ஸால் வெளியில் வந்து அதிகமான லாபத்துக்கு விற்க முடியல அப்படின்னா நாஃபெடும் NCCF சேர்ந்தே வந்து இந்த 2 வருஷத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இது ரிலேட்டடான நியூஸ். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நாஃபெட், திருஷ்டி, ERP அண்ட் நாஃபெட் கல்யாண் இதெல்லாமே வந்து நாஃபெட் ரிலேட்டடான டிஜிட்டல் போர்ட்டல். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த அமௌண்ட் வந்து 48 hours கிரெடிட் ஆகும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து மெய்ஸ் ரெவல்யூஷன். இப்போ மெய்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஃபீல்டு கிராப்ஸ் என்ன சொல்லுவோம், ரைஸ், வீட்டு, மெய்ஸ், பார்லி, ஓட்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுல வந்து மெய்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்டா வளர்க்கப்படக்கூடிய ஒரு கிராப், அதாவது அதிக லெவல்ல ரொம்ப டெவலப் ஆகிக்கிற ஒரு கிராப்பா மாறிட்டு இருக்கு. என்ன காரணமா இருக்கும், எத்தனால் தான். இப்பதான் என்ன பண்றாங்க, எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோல் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதனால எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு என்ன மெயின் சோர்ஸா இருக்கு இப்போ அப்படின்னா மெய்ஸ் தான். ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் டெய்ரி செக்டார்ல யூஸ் பண்ணாங்க, கேட்டலோட ஃபீடா, அப்புறம் வந்து பவுல்ட்ரிக்கு ஃபீடா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுறதுனால மெய்ஸ் ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெய்ஸ் ரெவல்யூஷன். ஸோ மெய்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அபரிவிதமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஆனுவல் growth ரேட் எவ்வளவு இருக்குன்னா 9.3% இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் இது எவ்வளவு வளர்ச்சி அடையுது, அந்த ரேட் வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்ப 9.3% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. ஸோ காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் ஆஃப் மெய்ஸ் வந்து 9.3%. ஸோ இது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு நம்பர். ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அண்ட் இதோட ப்ரொடக்ஷனுமே வந்து 2015-16 கம்பேர் பண்ணும்போது 2025-26ல கிட்டத்தட்ட டபுள் டைம், ஓகே, டபுளுக்கும் அதிகமாயிருக்கு. 2015-16 எவ்வளவு இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டா வந்து 22 மில்லியன் டன்ஸ், ஓகேவா, 22 மில்லியன் டன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 55 மில்லியன் டன்ஸா மாறிருக்கு. டபுளை விட ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ அதோட மைஸோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆயிருக்கு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. இது ஒண்ணு. அண்ட் ஜென்ரலான ஒரு 2 ஃபேக்ட் நீங்க சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட ஜிவிஏ, கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த ஜிவிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிவை கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் ஜிவிஏ ஓவரால் எக்கனாமியில அக்ரியோட ஜிவிஏ வந்து எந்த லெவலுக்கு இருக்குன்னா 4.68% இருக்கு, ஓகேவா. இது இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நம்மளுக்கு ஃபேஸ் 1 கேட்க வாய்ப்பு இருக்கு. அக்ரிகல்ச்சரோட ஜிவிஏ வந்து எவ்வளோனா 4.68% ஜிவிஏ கோட், ஓகேவா. ஸோ இது வந்து இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இதுதான் ரொம்ப வந்து ஜாஸ்தி. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா டோட்டலா நம்மளோட கிராஸ் கிராப்டு ஏரியா இருக்குல்ல, அதாவது மொத்தமா பயிர் பண்ணப்பட்ட ஏரியா இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 85% என்னதான் இருக்குன்னா ஃபீல்டு கிராப்ஸ் தான் இருக்கு. இந்த ரைஸ், வீட்டு, மெய்ஸ், பார்லி, ஓட்ஸ் இந்த மாதிரியான கிராப்ஸ் தான் 85% இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது தான் ஹார்டி கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ எவ்வளவு வந்து ஃபீல்டு கிராப்ஸ் ஆக்குபை பண்ணியிருந்தா 85%. இது நீங்க ஏதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதும் போதோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சரை பத்தி எழுதுனீங்கன்னா இந்த 4.68 ஃபேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேஸ் 1க்கு கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சில ஃபேக்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது நமக்கு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வேண்டியது. காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் ஆஃப் மெய்ஸ் வந்து 9.3% இருக்கு. அண்ட் இது வந்து என்ன இருக்கு 2015-16 அந்த 10 வருஷத்துல டபுளுக்கும் அதிகமாயிருக்கு. அக்ரிகல்ச்சரோட ஜிவிஏ 4.68% அண்ட் கிராஸ் கிராப்டு ஏரியா வந்து டோட்டல்ல 85% வந்து ஃபீல்டு கிராப்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பேடா வந்து என்ன அப்படின்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஏன்னா அது அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகேவா. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் இந்த அப்பேடா. சரி, இது வந்து என்ன பண்றோம்னா இது நிறைய ப்ராடக்ட்டை நம்ம கண்ட்ரில இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இது மந்த்லி நியூஸ்ல வந்துட்டே தான் இருக்கும். இதை படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, அதுக்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைம் பத்தாது. ஜஸ்ட் நான் இப்ப சொல்லும் போது காதுல வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது, ஏதாவது ஜிஐ டேக் வாங்கியிருந்தா மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வாங்கின ஸோ ஜிஐ டேக் வாங்கின ரேவா சுந்தர்ஜா அப்படிங்கிற ஒரு மேங்கோ வெரைட்டி, ஓகேவா. இப்போ இதுல இருந்து நீங்க எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரேவா சுந்தர்ஜா அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு மேங்கோ வெரைட்டி. இதை என்ன பண்றாங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருந்து யுஏஇக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பங்கனப்பள்ளி மேங்கோ. பங்கனப்பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இது வந்து ஆந்திரா. ஸோ ஆந்திரால இருந்து எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஸ்கட்ஸ்னா எங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா வாரணாசில இருந்து ஓமனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஓகேவா. சோ இதுதான். இதுல வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இந்த ரேவா சுந்தர்ஜா அப்படிங்கிறது ஒரு ஜிஐ டேக் வாங்கின ஒரு மேங்கோ, அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லக்கடாங் அப்படிங்கிறது ஒரு ஜிஐ டேக் வாங்கின ஒரு டர்மரிக்கோட வெரைட்டி. இது எங்க சேர்ந்தது அப்படின்னா மெகாலயா. இந்த ஃபேக்ட் மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மிஷன் குயின், ஓகே. ஃபோர்த் மிஷன் குயின். இது எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனாப்பிள் வெரைட்டி இருக்கு, ஓகே. ஒரு பைனாப்பிள் வெரைட்டி. இது எங்க சேர்ந்தது அப்படின்னா திரிபுரா ஸ்டேட்டை சேர்ந்தது. ஸோ இங்க வந்து விளையக்கூடிய ஒரு பைனாப்பிள் வெரைட்டி தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். அண்ட் இதோட அரோமா, அந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும். இதோட பல்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபைபர் இருக்காது, ஓகே. ஃபைபர் இல்லாத பல்பா இருக்கும். குவாலிட்டி வந்து என்ரிச்சா நல்ல சூப்பரா இருக்கும். ஒரு வெரைட்டி தான் இந்த குயின் பைனாப்பிள். ஸோ திரிபுரால வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் தி இந்த பைனாப்பிள் ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் தான். ஸோ இந்த மிஷன் குயின் என்ன பண்றாங்கன்னா இந்த குயின் பைனாப்பிளோட ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இதுக்கான மார்க்கெட்
மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி ஜாஸ்தியாகும், எக்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி ஜாஸ்தியாகும். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் இவங்களோட வாழ்வாதாரம், இவங்களோட லைவ்லிஹுட் மேம்படும். ஸோ இதுக்காக இருக்கிறது தான் இந்த மிஷன் குயின் அப்படிங்கிறது. ஸோ இது பார்க்கும்போது இன்னும் சில ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். இந்தியா வந்து டாப் 5 பைனாப்பிள் ப்ரொடியூசிங் கண்ட்ரியில இந்தியாவும் ஒன்னு அண்ட் 8% ஆஃப் த பைனாப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு இந்தியா காரணமா இருக்கு. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ், படிச்சு ரிவைஸ் பண்ணிடுங்க.